இன்னைக்கு கேரளா ஸ்டைல் அவியல் தான் செஞ்சுருந்தேன். இந்த அவியலெல்லாம் சாப்பிட்ற எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்பா நல்ல ஒரு ஹெல்த்தியான மீல் சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு. ஸோ வாங்க இந்த அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் சேனைக்கிழங்க வேக போட்டுடுங்க. ஏன்னா அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை ஹாஃப் குக் ஆன பிறகு மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காய், வாழைக்காய், கேரட், பீன்ஸ், அரசாணிக்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய் இதுதான் என்கிட்ட இருந்தது. அதனால் இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட சீரகம், பச்சை மிளகாய் இதை மட்டும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ஊற்றிட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி. இந்த அவியல் குக் பண்ணுற அன்னைக்கு ஒயிட் ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவியலை மட்டுமே ஒரு மீலாக கன்சியூம் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் பக்கம் நம்ம அம்மாமாரெலாம் வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் வச்சு தருவாங்கல்ல. ஆக்சுவலி அதுவும் ரொம்ப ஹெல்தி தான். ஆனால் அந்த சாம்பாரை ஒயிட் ரைஸ் இல்லாமல் சாப்பிட முடியாது. பட் இந்த அவியல் அப்படி கிடையாது. ஒயிட் ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு வயிறு நிறைய நிறைய எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.